வாளை மறைச்சு வச்சுக்கிட்டு போறானா? வாலில்லாத ஜக்கு, வாலில்லாத ஜக்கு. ஜகு, இது எப்படி நடந்தது? நேத்து ராத்திரி நான் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கினா காலையில ஏஞ்சி பார்த்தா அற்புதமான வாழை காணும்பா. அது எங்க போச்சுன்னு தெரியல. என் வாழை போச்சு, என் வாழை போச்சு. ஜகு, நமக்கு இதுல யார் உதவி செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். வா போலாம். வா பீம், எனக்கு தெரியும் நீ இங்க வருவேன்னு. கவலைப்படாத ஜக்கு, நம்ம கிட்ட இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நம்ம ஜக்குவோட வாளை யார் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வாளை நான் அந்த ஃபார்முலால போட்டுடுவேன். அதுக்கப்புறமா பீம், நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நீ ஜகுவோட வாளை கொண்டு வரலன்னா அப்புறம் ஜகுவோட நிலைமை கடைசி வரைக்கும். அப்ப நான் வாள் இல்லாத ஜகுவா தான் இருக்கணுமா? வா வா வாலே, நான் உன்னை இது உள்ள போட போறேன். என் நண்பனோட வாளை எடுத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இனிமே என் நண்பன் கிட்டயோ அவன் வாள் கிட்டயோ விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரிஞ்சுதா? ஜக்கு, கண்ணை தர. முடியவே முடியாது. என் வாள் எனக்கு வர வரைக்கும் நான் கண்ணே திறக்க மாட்டேன். ஜகு, பாரு. என் வாள் கிடைச்சிருச்சு. ஐயா, ஜாலி 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 ஜாலி. எனக்கு வாளே கிடைச்சிருச்சு. நன்றி பீம். ஜாலியா ஆடலாம், எல்லாரும் கொண்டாடலாம். பீம், அங்க பாரு. அந்த அதிரடி திருடன் மறுபடியும் வந்துட்டானா? வீரர்களே, போய் பிடிங்க.
என்ன இது பாதுகாப்பு ஏற்பாடுலாம் சரியாவே இல்ல. அந்த திருட கொஞ்சம் கூட பயம் இல்லாம நம்ம ஊர்ல வந்து திருடிட்டு போறான். மன்னரால அந்த திருடனை எதுவுமே செய்ய முடியலையா? அச்சச்சோ, அங்கே கரைக்கு போகணுமா? சரி சரி ஏறுங்க. உனக்கு குரு மத்தாயியோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அடராமா, குருமத் ஐயா, அவரைத்தான் எல்லாருக்குமே தெரியுமே. சரி சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கெல்லாம் அனாவசியமா அவரை பார்க்க போறீங்க. குரு மத்தாயி നിങ്ങളെ സന്ധിക്ക മാട്ടാര്. அச்சச்சோ, எனக்கு என்ன வந்தது? உங்களை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு, அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு கூட்டிட்டு போனா உன்னைக்கு காசு கிடைக்குது இல்லையா? நாங்க ஒண்ணு ஊர் சுத்தி பார்க்க வரல நண்பா. குரு மத்தாய் கிட்ட இருந்து களரி வித்தைய கத்துக்க வந்திருக்கோம். நான் உங்க கூட பந்தயம் கட்ட தயார். கண்டிப்பா அவரு உங்களை யாரையுமே சந்திக்க மாட்டாரு, சந்திக்கவே முடியாது. அப்புறம் எங்க இருந்து பயிற்சி எடுக்கிறது? அவரை பார்க்க போயால விரட்டி அடிச்சிருவாரு. உன்னைக்கு எல்லாம் தெரியும். அச்சச்சோ, அவர் கண்டிப்பா எங்களை சந்திப்பாரு. எங்களுக்கு கத்தும் கொடுப்பாரு. டொலர்காரர்கள் கண்டிப்பா கத்து கொடுப்பாரு. பந்தயம் வைக்கலாமா? அந்த வீடுதான். அச்சச்சோ, இங்க பெரிய பூட்டு தொங்குது. அப்ப உள்ள போக முடியாது. குருஜி, இங்க இருந்து போயிருங்க. குரு, உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம். இல்ல, நான் யாருக்கும் கத்து கொடுக்கறது இல்ல. ஆனா ஒரு தடவை எங்களை சந்திச்சுதான் பேசி பாருங்களேன். எனக்கு யாரையும் பார்க்கவும் வேணாம். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை சந்திக்க வந்திருக்கோம். எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே திரும்பி போயிருங்க. ராமா, நான் தான் முதல்லயே சொன்னேனே, நீங்க தான் என் பேச்சு கேட்கல. உன்னைக்கு எல்லா விஷயமும் தெரியும். நாம வேற விதத்துல முயற்சி பண்ணலாமா? அச்சச்சோ, ராமா, மறுபடியும் வேற ஏதாவது முயற்சி பண்ணலாம். மறுபடியும் வேற ஏதாவது தான் செய்யணும். படகுல ஏறுங்க, திரும்ப கூட்டிட்டு போறேன். நான் தானே இப்ப பந்தயத்துல ஜெயிச்சேன். இல்ல, ஆமாடியோ, குரங்கு குரங்கு. அந்த குரங்கு இன்னும் அவ்வளவு சின்னதா இருந்தது. இக்கிடிக்கி 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 இப்படி சொல்லி சொல்லியே மூளெல்லாம் குழம்பி போயிடுச்சு. நண்பர்களே, இங்கதான் நம்ம தேடி வந்த அந்த 2 குரங்கு இருக்கு. ஆமாம் பீம், அதனாலதான் அந்த பறவை நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா எந்த குரங்குன்னு தெரியலையே. பேசாம நீயே போய் அந்த குரங்கு கிட்ட கேட்டுட்டு வா. கதவை திறந்தா குரங்கு நம்மள அடிச்சிரும். திறக்கலனா இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது.
மேல போ, போய் எங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்க. அப்படிதான், நல்லா வேகமா போங்க தலைவா. காளியா, என்னாச்சு? பீம், அங்க பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? எகிட்டிக்கு குரங்குக்கு இதுல போட்டுக்கிற மாதிரி வாயில 3 கோடு இருக்குமா? சரி வாங்க, அப்ப உடனே நம்ம வெளியே போலாம். நம்ம தான் ஜெயிச்சோம். குரங்குகள்லாம் சேர்ந்து என்ன அடிக்க போறீங்களா? என் சக்தி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கதை இன்னும் சூடு பிடிக்கல போல இருக்கே. இங்கிட்டிக்கு குரங்கா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா குரங்குகளுக்கு பொதுவா வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஜாக்கிரதை பீம். ஆஹா, இது கல்லாயிடுச்சே. அது இந்த குரங்கு தான். இன்னொரு குரங்கு எங்க இருக்கும்? ரோரான் இந்த குரங்க மட்டும் தான் கேட்டான். வாங்க, இத கொடுத்துட்டா நம்ம இளவரசியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். இங்க என்ன நடக்குது? நாங்கெல்லாம் உங்க நண்பர்கள். நண்பர்களா? இல்ல, நேத்து ராத்திரி ரோரான் என்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரியும். நீங்க இந்த சிலைய ரோரானுக்கு கொடுத்து இளவரசியை காப்பாத்தலான்னு பாக்குறீங்க. ஆனா எங்க நிலைமை என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா? விட மாட்டோம். தயவு செஞ்சு என்ன நம்பு. கண்டிப்பா ரோரான உங்களை அழிக்க நான் விட மாட்டேன். பீம், நீ எங்க எதிரி. மரியாதையா அந்த சிலையை எங்க கிட்ட கொடுத்துரு. இளவரசியை முதல்ல ரோரான் கிட்ட இருந்து காப்பாத்தியாகணும்.
ராஜு, நம்ம அங்கிள் கோவிச்சுக்க மாட்டாரு. நேத்துக்கு நடந்தது இயற்கையான பூகம்பமே கிடையாது. ஆமா பீமே, மலை மேல இருந்து யாரோ இதெல்லாம் வேணும்னே செய்யற மாதிரியே இருக்குப்பா. மேல என்னதான் இருக்கு? அந்த சேனாதிபதியும் அவர் என்ன சொன்னாரு பீம்? பீம், மேல போக பயப்படுறீனா முதல்லயே சொல்லிடு. நீ சொல்றது எனக்கும் கேட்கட்டும். தலைவா, நாம மேல போனோம்னா கீழே வரவே மாட்டோம். கீச்சைக்காரோடைய நண்பர்கள் இந்நேரத்துக்கு ஓடி போயிருப்பாங்க. இனி பந்தயம்லாம் எதுவும் கிடையாது. கிளம்புங்க, நாமளும் வீட்டுக்கு போகலாம். நாங்க பயந்து ஓடல காலியா. மத்த கூட்டாளிகள் எங்க? அவங்க எல்லாம் புத்திசாலிங்க, எப்பவோ போயிட்டாங்க. ஆனா கீச்சக் இன்னும் போகல. என்ன பீம், பந்தயத்தை நீ முடிச்சிருவியா இல்ல டோலக்பூருக்கு திரும்ப ஓடி போறியா? சொல்லு. டோலக்பூர்காரங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எதுக்கும் துணிஞ்சு நிப்பாங்க. எல்லாத்துலயும் ஜெயிச்சு காட்டுவாங்க. கீச்சக், கிளம்பு. போதும், இதுக்கு மேல முடியாது. நாம பாதி மலையை கடந்தாச்சு. இன்னைக்கு இது போதும் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற கீச்சக்? ஆமா பீம், இங்க தங்கிட்டு நாளைக்கு கிளம்பலாம். நல்ல ஐடியா தலைவா. இவங்க தூங்குனதும் ராத்திரியே நாம கிளம்பி போயிடுவோம். எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். கீச்சக், ஜாக்கிரதை. பைல்வான்பூர் மன்னரே, உன்னுடைய வீரன் கியான்பூர்ல இருக்கிற வீரனோட சேர்ந்தும் சவால்ல தோத்து இருக்கான். சவால்ல தோத்தா என்ன செய்யணும்னு தெரியல. கியான்பூர் நாடு மாதிரியே என்னுடைய நாடும் இப்போ உனக்கு அடிமையாயிடுச்சு.
வேகமா வேகமா கொஞ்சம் வேகமா போ. நாம எப்ப போய் சேருவோம்? இந்த வேகத்துல யானை போச்சுன்னா அடுத்த வருஷம் தான் நம்ம போய் அங்க சேருவோம். ஏப்பா கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. யானையை வேகமா போக வைக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு. ராஜ்குமாரி இந்துமதியையும் உங்க எல்லாரையும் எங்க நாட்டுக்கு நான் அன்போட வரவேற்கிறேன். அப்பா உங்களுக்காக அன்பளிப்பு அனுப்பி இருக்காரு. அதோட உங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லி இருக்காரு. அதோட உங்க ஊர்ல உற்சவங்கள் ரொம்ப நல்லா நடக்கணும் எங்க எல்லார்கிட்டயும் சொல்லி அனுப்புனாரு. ஆமா, உற்சவம் நடக்கும்போது மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த ஊரே பார்க்கிறதுக்கு கோலாகலமா இருக்கும். என்னாச்சு மகாராஜா, ரொம்ப வருத்தமா இருக்கீங்களே? உங்க முகத்தை பார்த்தாலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு புரியுது. எங்க நாட்டுல இந்த உற்சவம் நடக்கும்போது நாங்க சந்தோஷமா இருக்கிறத விட நாங்க அதிக நேரம் வருத்தமா தான் இருக்கோம். எங்க கோவில்கள்ல ஏகப்பட்ட சிற்பங்கள், விலை மதிப்பில்லாத பொக்கிஷங்கள்லாம் இருக்கு. அதுதான் எங்க கோவிலுக்கான கௌரவமே. எங்க நாட்டு மக்களும் இத பெருமையா நினைக்கிறாங்க. இந்த கோவிலை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஆனா என்னன்னு சொல்றது, உற்சவம் நடக்கும்போது கோவில்ல திருடு நடக்குது. அங்க நாங்க காவலுக்கு எவ்வளவு வீரர்களை வச்சாலும் என்ன முயற்சி செஞ்சாலும் எங்களால அந்த வித்தியாசமான திருடனை பிடிக்க முடியல. ஆனா அந்த அதிரடி திருடன் உற்சவம் நடக்கும் போதுதான் திருடுறானா? ஏன் அப்படி? அதுதான் எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. அவன் ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும்னு நினைக்கிறான். நாங்க இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்ச பிறகும் அவனால திருட முடியுங்கிறத நிரூபிக்கிறான். இதனால நாட்டு மக்களுக்கே ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் மகாராஜா தான் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த உற்சவம் நடக்கிறப்போ நாங்க காவலுக்கு இருக்கோமே. இதனால அந்த அதிரடி திருடனை பிடிச்சிட முடியும். சின்ன பையனா இருந்துகிட்டு பெரிய பேச்செல்லாம் பேசாதப்பா. எங்க நாட்டுக்கு என்ன செய்யணும், எப்படி பாதுகாக்கணும் எங்களுக்கு நல்லா தெரியும். நீ உன் விடுமுறையை கழிக்கத்தான் இங்க வந்திருக்க. அதனால சந்தோஷமா விளையாடி பொழுது போக்கிக்க. அதுதான் உனக்கும் உன் நண்பர்களுக்கும் நல்லது. என்ன உதவி வேணுமோ கேளு, செய்யறேன். என் பேரு இஷானி. நான்
சோட்டா பீமை தேடி வந்திருக்கேன். உண்மையில நான் தான் பீம். நான் எல்லாரையும் விட குட்டியாவும் இருக்கேன், பலசாலியும் கூட. நிறுத்துங்க. தயவு செஞ்சு நிறுத்துங்க. இவங்களுக்கு நம்மளோட உதவி தேவை. அதை விட்டுட்டு சண்டை போடுறீங்க. எப்படி இருக்கிற பீம்? இஷானிய நான் தான் உன்கிட்ட உதவி கேட்டு அனுப்பி இருக்கேன். நான் ஈஷானிக்கு எப்படி உதவ முடியும்னு சொல்லுங்க. இஷானி ஒரு ராஜகுமாரி. ராஜகுமாரன் உதய ஒரு சூன்யக்காரி தன்னோட கோட்டையில புடிச்சு வச்சிருக்கா. ராஜகுமாரனை தேடுறதுல நீ எனக்கு உதவி செய்வியா? நான் உனக்கு நிச்சயமா உதவுறேன் ஈஷானி. அந்த கோட்டை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் பீமே. நாங்களும் கூட வருவோம். ராஜகுமாரிக்கு உதவி செய்யறது எங்களுடைய கடமையும் கூட. உள்ள போறதுக்கு எந்த வழியும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அதோ பாரு, அங்க ஒரு ஜன்னல் இருக்கு. ஆனா அந்த ஜன்னல் வரைக்கும் நாம எப்படி போறது? இதென்ன இப்படி பண்ணிட்ட நீ? காப்பாத்துங்க. அது சரி, ராஜகுமாரன் எங்க போனாரு? சுட்கி, அந்த ஆமையை காப்பாத்து. அதுதான் ராஜகுமாரன். என்ன? ஆமாதான் ராஜகுமாரனா? பீம், அந்த ஆமையை காப்பாத்து. அதுதான் நம்ம ராஜகுமாரன். உங்களுக்கும் எங்களை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தா மாமா பார்க்கிறான் நம்மை அன்புடன். நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட, நல்லா விளையாடுறோம். என்னாச்சு? அட, சந்தா மாமா. நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? ஊரும் அது சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா